லவ். வீட்ல இருந்து கார்ல தான் கிளம்பணும். கார்ல கிளம்புனீங்க? அங்க ஒரு டிரைவர் சேட்டா ஆட்டம் வந்தாரு. சேட்டான கூட கிளம்புனீங்க? எனக்கு ஒரு டவுட், சேட்டானா அண்ணா தானே, நீங்க சேட்டா அண்ணான்றீங்க, டிரைவர் சேட்டா அண்ணான்றீங்க. தெரியல, அவர் கூப்பிடுறதே சேட்டா அண்ணா தான் கூப்பிட்டு இருந்தோம் நாங்க அங்க. அப்படிதானே நீ? ஆரம்பத்துல எனக்கு இந்த சேட்டானா அண்ணன்லாம் தெரியாது. அவர் பேர் சேட்டான்னு நினைச்சேன். அதனால சேட்டான்னா நான் போன புதுசுல இருந்து கூப்பிட்டு பழகிட்டேன். நான் கூப்பிட்டதுனால நாத்தும் அப்படியே கூப்பிட்டுடுச்சு. இருக்குங்களா? அதனால தான் நீ அப்படி பேசிட்டு வந்தியா? ஆமாங்க, ஆனா சேட்டானா அண்ணன் எனக்கு தெரியும். தெரியல, அண்ணி அப்படி கூப்பிடுறாங்கன்னு நானும் அப்படியே கூப்பிட்டுட்டேன். சரி, கதைய சொல்லு. அங்க இருந்து பார்டர்ல எடுத்துட்டு வந்து விட்டாங்களா. அது என்ன ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிருப்பார்லப்பா. இருக்கும். அப்புறம் அம்மு சாரிடாமா. போட்டு விட்டா. நாங்களே ஒரு கதை கேட்கலான்னு உட்காந்துருக்கோம். விடுவாள ஒன் டே ட்ரிப் எவ்வளவு நேரம் நாங்க ஈகரா வெயிட் பண்றோம். அவ்வளவு நேர்ல தான் சொல்வேன்னா அதானே. அம்மே விட்றாவல. சாரி, தப்பு பண்ண மாட்டேன். சாரி மன்னிச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். யாரையும் இங்க மன்னிக்கிறதாவும் இல்ல, அந்த தகுதி எனக்கு இல்ல, விடுங்க. சொல்லாத. இந்த வார்த்தை தான் தாங்கிக்க மாட்டேன்னு தெரியும். அழுவச்சிடாத. சாரில. உங்ககிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கலையே. எதிர்பார்த்ததும் ஏமாற்ற ஒரு ரெண்டு எதிர்பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். சாரில. ஓகே சொன்னதுக்கே அவன் எவ்வளவு கோவப்பட்டான்னு தெரியும் மறைச்சேன்னு. நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுவீங்க. சாரி மன்னிச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தாங்கிக்க மாட்டேன்னு தெரியும். இது இருக்கும். நீ கூப்பிடுற மாதிரி தப்பு நினைக்கிற மாதிரி நடந்திருக்கேன்னா அது என்னன்னு தெரியல. திடீர்னு ஒரு ஹாப்பினஸ்ல தலகாக்குள்ள மாறிட்டேன். புரிஞ்சிருச்சு. தெளிவாயிட்டேன். அது இனிமேல் லோன்லினஸ் இல்லை அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கும் ஒருத்தங்க எப்பவுமே லைஃப் லாங் இருப்பாங்க, லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்ல நான் என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கிறதுக்காக பண்ணிட்டேன். ரோட்டுக்கு மன்னிச்சிரு ப்ளீஸ். சாரில. அவருக்கு என் ஃபேமிலி பத்தி தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். நான் இருந்திருக்கணும். அந்த மனுஷனை பத்தி தெரிஞ்சும் நான் இவ்வளோ இதெல்லாம் ஃப்ரீடமா வாழ்ந்துருக்க கூடாது. இஷ்டனை கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணா யாரும் என்ன எதுவும் கேட்க முடியாது. மாட்டினா அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. இனிமேல் குரூப்ல சொல்லாம போக மாட்டீங்களே? போறதாவே இல்லை. போறதா நான் இந்த வீட்டுக்கு வந்துடுறேன். இங்கேயே சிப்பி சீக்கிரம். ஆல்வேஸ் வெல்கம். மன்னிச்சிச்சு. சாச்சு மன்னிச்சாச்சு. நமக்கு எங்களுக்கும் இல்லை. இல்ல லவ் யூ டூ. கொடுக்க மாட்டீங்க. முடியாது. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ மேல. லவ் யூ. எனக்கும் கிடையாது. கிடையாது, 2 பேருக்கும் கிடையாது. அப்பா எங்க எனக்கு மட்டும் தான் இல்லையா நினைச்சேன். அங்கேயும் கிடையாது. ஹாப்பி தான். நீ பிச்சு போடுவ. மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு. இதெல்லாம் என் மைண்ட் வாய்ஸ் வரமா கேட்டுருமே. கேட்கும். அப்புறம் ஒரு விஷயம், நீ உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் தம்பி, நீ உன் மாமனாருக்கு ஃபோன் பண்ணு. பண்ணி இது மாதிரி ஐயர் ஆஃபீஸர் வந்து அங்கே ஃபேமிலியோட டெல்லியில இருந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணவர் திடீர்னு ஃபியான்சியை பார்க்கணுப்பான்னு சொன்னார். அவர் கொஞ்ச நாள் ஃபாரின் போகிறாராம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கல. அப்புறம் உங்களுக்கு மெசேஜும் போட்டேன், அதுவுமே சென்ட் ஆகாமல் அப்படியே எரர் ஆயிடுச்சு. ஆல்ட்டி எதாவது கேட்டா அவங்க பயந்தாங்க. நான் தான் சொன்னேன் இவர் போயிட்டா வரமாட்டாரு, ரொம்ப நாள் ஆகும், அவர் கேட்குறாரு, நோ சொல்ல முடியலன்னு சொன்னேன். ஆன்ட்டி வேற வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விடுங்க. ஏன் போய் அப்படி? அப்படிதான் அத்தை கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அத்தையுமே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அவங்க பயப்படுறாங்க, இவர் பேசிட்டா கூட அப்புறம் அவங்க பேசிடுவாங்க. உங்களை யார் எங்கே பார்த்துருந்தாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணும்போது இது மாதிரி ஒரு நாள் பார்த்தன்னும் போது அவர் அதை ஒரு நாள் மட்டும் தான் யோசிப்பார். எல்லாரும் ஒரே நாளில் பார்த்தா தான் யோசிப்பார். ஸோ ஆப்வியஸ்லி இந்த கதை அவருக்கு ஞாபகம் வந்துடும்ல. ஆமாப்பா நான் சொல்லி தான் போனாங்கன்னு சொல்லி முடிச்சிருவார். அதுக்கு மேலே ஆப்போசிட் ஆடிட்டில் கேட்க விட மாட்டார். அதை சொல்லி வைங்க. நான் அந்த ஃப்ரெண்டு தான் சொன்னார்ல ஃபோன் ஆஃபில் இருந்துச்சுன்னு. ஸோ அதே மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஈ கேன் பிலீவ் தட். ஸோ திஸ் வில் பி a நைஸ் ஐடியா. இல்லை சொல்ல மாட்டேன்னீங்கன்னா மாட்டி மூலிங்க, அவ்வளோதான். உங்கள் பஞ்சாயத்து வச்சுல எவ்வளோ என்கிட்ட கொடுங்க. இதுக்கப்புறம் என்ன ஒரு பிச்சு போச்சு. சரிப்பட்டு போட மாட்டேன். கொசுக்கு முடிச்சுக்கிட்டோம்.
உனக்குலாம் உணர்வு கொடுத்தது பெரிய விஷயம் தான். பார்த்தது போதும், அவ்வளோதான் தர முடியும். யூ கண்டினியூ த ஸ்டோரி. ஐம் பேக். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் தூரம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நடந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா செம மழை. நான் நினச்சேன் இப்போதான் பெய்யுதுன்னு. ஆனால் அது 2 ஹவரா பெஞ்சிட்டு தான் இருந்துச்சாம். இந்த பக்கத்துக்கு தான் மழையை காணோம். அப்புறம் பார்த்தா ஒரு பாலத்தையே காணோம். சரி அப்படியே அங்கேருந்து ஓரமாக ஒரு பாத்வே இருந்துச்சு. அந்த பாத்வேலயே ஓரளவுக்கு இடுப்பு கீழே வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. அப்படியே நடந்துட்டு போனோம். ஏன்னா ஆளுங்க நடந்துட்டு இருந்தாங்க ஒரு சில பேர். அப்புறம் ஒரு சில பேர் போட்ல வந்துட்டு இருந்தாங்க. இவங்க போட் ஏறக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுனால நாங்கள் அந்த போட்ல எல்லாம் போல, நடந்தே போயிட்டோம். அதுக்கப்புறம் இருக்க தண்ணி இடுப்புக்கு மேல வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இவரு இடுப்புக்குலாம் வேண்டாங்கள, கட்டிருக்கு, ஆயிலும் போட்டிருக்குன்றதால தூக்கிட்டாரு. அதெல்லாம் என் மச்சான் விவரமா செய்வாரு. நம்மப்ல எங்க தூக்குனா காலை வச்சு ஆட்டிக்கிட்டே வராடா. நீ வாழு. தூக்குமான்ற காலை போட்டு ஆட்டிக்கிட்டே வராங்க மேடம். இன்னும் எடுத்து தூக்கி பிடிக்கிற. அப்படியே எக்கி காலை நிட்டுறா. பார்த்தேன். அப்புறம் சைட்ல தூக்கிட்டேன். சைட்ல தூக்குனா நடக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. இப்படி தூக்குனேன். ஆனா எங்க சொல் பேச்ச கேக்குதா இது? என்ன திட்டுறீங்களோ? இல்லடா, சொல்லி கட்டேன். கொஞ்சம் தூரம் நடந்தோம். 2 ஊர் தாண்டி இருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 5 ஹவர் அப்படிதான் நடந்தோம். தூக்கி நடந்தியாடா? 3 ஹவர் இடத்துல தண்ணி இருந்துச்சு. நடுவில் குச்சி வருது. இறங்கி நடக்க போறேன்னு கம்மியாகும் போதெல்லாம் திருப்பி அதிகமாகும் போது தூக்குவேன். அப்புறம் பார்த்து வேலைக்காக சொல்லிட்டு தூக்கி நடந்துட்டேன். அப்புறம் ஒரு மாட்டு வண்டி வந்துச்சுல்ல? ஆமா, ஒரு மாட்டு வண்டி ஒரு தாத்தா வந்தாரு. அவர் வேற ஊருக்கு போனாரு. பாதி வழி நாங்கள் இறங்க வேண்டிய ஊர்ல கொஞ்சம் இறங்கிக்கிட்டோம். அப்படி ஒரு 7 கிலோமீட்டர் கவர் ஆச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிட்டே வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பைக்ல வந்தாங்க. அங்கே லிஃப்ட் கிட்ட ட்ரிபிள்ஸ்ல வந்தோம். பைக்கு கொடுக்குதாடா, ஏதோ சின்ன பசங்க ஓட்டிட்டு வந்தாங்களா. 2-3 ஷேர் ஆட்டோ அப்படிதான் தாண்டணும். திருப்பி நடராஜ சர்வீஸ் தான். ஏன்னா திருப்பி மழை வெள்ளம் அந்த ஏரியா வந்துட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் லேட் நைட் ஆயிடுச்சு. லேட் நைட்லாம் நடந்து தான். அப்புறம் ஒரு 3 மணிக்கு தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு இடம் வந்தோம். அப்போதான் டீ கேட்டா டீ கொடுத்தேன். அவங்க குடிச்சிட்டு அவங்க வழி சொன்னாங்க. அது கம்பெனிக்கு போகிற ஷேர் ஆட்டோன்ட்டு. இன்னைக்கு பார்த்து மழையில் கம்பெனிக்கு யாரும் வரல. அவன் எடுத்துட்டு போய் எங்களை விட்டுட்டான் அந்த பஸ் ஸ்டாண்டில். அப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம். அதை எடுத்துகிட்டு வந்து தேனியில் விட்டுட்டான். அப்புறம் தேனியில் ரூம் போட்டு கூட படுத்துட்டு அப்புறமா சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்புறமா ட்ரெயினில் வந்தோம். தனியா புக் பண்ணிருப்பிய? வர வரீங்க நீங்க சொல்றீங்க. ஏன்னா என்ஜாய் பண்ண மாதிரியும் அன்னி கேட்குறாங்களே, அதுக்கு சொன்னேன். ரூம் புக் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லை, என்ன ட்ரெயின் புக் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் என்ன நினைப்பு, அப்படிதான் அடிப்பாரு. என்னை தூங்க வச்சுட்டு மேடம் ஸ்லீப்பர் கிளாஸ்ல போயிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏசில 2 பேர் போர் அடிக்கும். ஒரு ட்ரெயின்ல வேடி கூட பார்க்க முடியாது. அதான் இவர் தூங்க வச்சு நான் போய் ஸ்லீப்பர் கிளாஸ் போயிட்டேன். அங்க ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு வர ஸ்நாக்ஸ்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி ஜாலியா இருந்துச்சு. ஜன்னல்லையும் வேடிக்கை பார்த்துட்டு ஃபன் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதானா? இருக்கே, இவருமா சூடா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் இடிச்சு செங்கல்பட்டு தாண்டின உடனே 1/2 ஹவர் பக்கம் நிக்குது. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா 2 ஹவர் அவன் சொன்னாங்க இருக்க. 2 ஹவர்னா நைட்டு 12க்கு தான் வரும் போல. அதான் பார்த்தேன். அங்க வந்து கேப் வச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டா மண்டபத்துக்கு வந்தோம். அதுக்கே நீங்க கேட்ட ஒரு டைமுக்கு வந்தோம், நீங்க முறைச்சிங்க. கேர்லி, இவ்வளவு ஸ்டன் பண்ணிட்டியா ரிசப்ஷனுக்கு வந்திருக்க? யாரு வாக்கு காப்பாத்து எப்படி வந்திருக்கேன்னு. இவ்வளவு தூங்காம நடந்தீங்க? ஆமா, எங்க தூங்கி நடக்கிறது, அதனால்தான். லவ் யூ கேர்லி. லவ் யூ டூடா. மட்டும் கிடையாது போல. சூடாவே இருக்காரு. என்னடா என்ன? வாங்க. நானே காண்டா இருக்க கிட்ட கூப்பிட்டதா? விளையாடாதீங்க வாங்க. என்ன சொன்னாலாம் கேட்க மாட்டாரு. என்ன மேடமே வந்துட்டு கிட்ட போறாங்க? அப்படி பண்ண மாட்டாளே. இழுத்து பிடிச்சாலே சும்மா விட மாட்டாரு. இவ வேற கிட்ட போறாளே. என்ன கிட்ட வந்து என்ன பண்ணுவோம் தெரியும். நீங்க என்ன பண்ண குறைக்காம இருக்கீங்களா? அமைதியா இருக்க முடியும். என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாம என் வாயாடாம இருங்க, அது போதும். எதெல்லாம் பண்ணுங்க, அமைதியா இருங்கன்னு சொன்னால. சரி சரி. 30 செகண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 10 செகண்ட் பார்ப்போம். ஃப்ளக்சுவேட் ஆகுது. உங்களுக்கு குளிருதா? அப்படி கேட்குற? இரு சொல்றேன், சொல்லுங்க. லைட்டா குளிர்ற மாதிரியும் இருக்கு. என்ன சொல்றது,
ஒரு மாதிரி ஊத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கு. ம். காலையில் இரும்பல் இருந்துச்சா? இல்லை ஒரு மாதிரி ஸ்னீசிங், ஐ மீன் தும்பல், இல்லைன்னா மூக்கு ஒழுக்கிறது டாக்டர் வேணாம்ல. இருக்குதா? என்ன இவ்வளவு கேள்வி கேட்குறா? இடத்துக்கு ஒன்றும் பதில் வரல. அது இவ்வளோ கிட்ட இருந்தா பதில் வர சொல்லுங்க. இப்போ இதுக்கெல்லாம் பதில் வந்தா கிட்ட இருந்திருப்பேன். காலையில ஒரு மாதிரி தலை வலிச்சது, அப்புறம் ஒரு மாதிரி தும்பலா இருந்துச்சு, அப்புறம் இல்லை ஒரு மாதிரி அதான் சொன்னேன் குளிர்றது கூத்துக்கிறது மாதிரி இருக்கு. ஏன் ஃபீவரா இருக்கு. வர அடிக்குது எனக்கு தெரியலையே. சேம் மாறிட்டு இருக்கு. இல்லைம்மா, டெம்பரேச்சர் பார்த்துட்டு மருந்து கொடுக்குறேன். மருந்து கொடுக்காத. எங்களுக்கு கொடுக்கல. எனக்கு இது தெரியல. தேவை தேய்ச்சி வந்து பாருங்க வாங்க. இவன் நாளைக்கு என்ன பார்த்துப்பியா? ஆஃபீஸ் தர கூட போல, அப்புறம் என்ன அதை அப்படி இருந்துட்டு போட்ட விடு. தானே என் பைக்கா செக் வைக்காமலாவது. சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா லீவ் போட்டு உங்க கூட இருக்க. இருப்ப அப்ப சரி, நீ இதை கொடுத்தாலும் போட்டுக்கிறா. வேலை தானே இருக்கு, அது சொல்ல வேண்டியதானே. நான் தூங்க வச்சிருவா. அதனாலதான் இப்பதான் நானும் உன்னை பார்த்தேன், அதிகத்துக்கு சொல்றியா? நடப்பாரு ஜோரத்தியா இருக்கிறா. அதானே அது கூட தெரியல நமக்கு. மாத்திரை வேண்டாமே, கொஞ்சம் வேணா போட்டுக்கிறோம் ப்ளீஸ். நீங்க தண்ணியில ரொம்ப நேரம் இருந்தீங்கல்ல, அந்த மழை உங்களுக்கு இந்த மழை புதுசு இல்ல. இதெல்லாம் ஒவ்வொரு மழை புதுசுன்ற. இவங்க அங்க இருந்துட்டாங்க. ஸோ இந்த இப்போ எப்படி இந்த கிளைமேட்லாம் உங்களுக்கு புதுசு, இந்த மழையும் புதுசு. இதுல கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமா நனைஞ்சு பழகுனாங்கன்னா பெருசா தெரியாது, எஃபெக்ட் ஆகாது. ஆனா மொத்தமா நனைஞ்சி மொத்தமா இது பண்றது வேற இல்ல. அவர் வந்த கிளைமேட் நம்ம ஊர் கிளைமேட். நம்ம ஊர் மழையில இவர் நனைஞ்சிருந்தாருன்னா கூட ஓரளவுக்கு இம்பாக்ட் ஆகாது. புரியுதா? வேற எதுவும் இல்லை. ஸோ இம்பாக்ட் காட்டும். இவருக்கு ஸ்டார்டிங் தான், 2 நாள் வச்சு செய்யாமலாம் விடாது. ஓ அப்படி சொல்ல வரியா? அதனாலதான் சொல்றேன். இப்போ நம்மளே தண்ணியில அவ்வளவு நேரம் நின்னோன்னா இதுவா இருக்கும்ல. நான் நனைஞ்சேன், ஆனா அந்த தண்ணியில ரொம்ப நேரம் நடந்தோ அப்படிலாம் இல்லை. நீ மழை தண்ணியில நடப்ப, எவ்வளவு தூரம் நடப்ப? நாங்க நடந்த அளவுக்குலாம் யாருக்கும் நடக்கிற வாய்ப்பு தேவையில்லைல்ல, அவசியம் வந்திருக்காதுல்ல. ஸோ அவ்வளோ நேரம் அந்த தண்ணியில இருந்து அந்த ட்ரெஸ் மாற்றவே இல்லை, மறுநாள் நைட்டு வரைக்கும். புரியுதுல்ல? அதனாலதான் உடனே வந்திருக்கணும். எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் இருக்கிறதுனால தாக்கு பிடிச்சி ஒரு நாள் தள்ளி வருது, அவ்வளவுதான். எதிர்ப்பு சக்தி எல்லாம் இல்லைன்னா அந்த மழை நடந்தப்பவே வந்திருக்கும். என்னவோ சரிதான், இவ்வளவு உட்காந்துட்டு இருக்கும் போதே தெரியுது ஏதோ இம்யூனிட்டி பாயா இருக்கிறதுனால தப்பிச்ச. கிட்டவா ப்ளீஸ். இப்பவே நான் யோசிச்சிருக்கணும், கிட்டவான்னு கூடும் போதே. தெரியும்ல என் மருந்து என்னன்னு. மருத்துவம் கிட்டதான் இருக்கும், போதுமா? போதும், படுக்க வேண்டாம், கிட்ட மட்டும் வந்தா போதும். சரிம்மா வரேன். ஃபீவர் நீ ஏமாத்திருவியா? எதுக்கு? இந்த தேவையில்லாம புதினா இஞ்சி எல்லாத்துலயும் கை வச்சிருக்கீங்கல்ல, எல்லாம் சீதளமான பொருள். வெங்காயம் மூஞ்ச பாரு, வெங்காயம் கட் பண்ணாமலாம் இருந்திருக்கலாம், தெரியுது இல்ல. மழை புடுங்கிட்டு போல மீதி அவ்வளோ வெங்காயத்தையும் கட் பண்ணிருப்பீங்க. பக்கமும் வேண்டாம், உங்களுக்கு எனக்கு கிஃப்ட் உண்டு. ஏமாத்த மாட்டேன். ஆட்டேன். இப்படி இருக்கு ப்ளீஸ். மற்றவங்க லட்சணம் திரும்பினாதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? ஏன் டிபார்ட்மெண்ட்ல வச்சு சொல்லிருந்தேன், மெசேஜ் போட்டு விடுறேன், இருந்தாலும் ஒரு வார்த்தை. சரி சரி சொல்லிடுறேன். உங்களை கிளம்புறாங்க. அப்பதான் நாளன்னைக்கு அங்க ரீச் ஆக முடியும்ல. ஓகே ஓகே, நாம ஏன் ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கூடாது? இல்ல இவங்க 2 கப்பல் போன மாதிரி நம்ம 3 கப்பல் ஹனிமூன் போலாமே. வேண்டாம். என்ன பாய் புஷத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா? ஐயாவது என் புருஷ கூட நான் தனியா விடுங்க ப்ளீஸ். என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டே பாய், வார்த்தையால எனக்கு கொன்னுட்ட. இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன். சரி, உன் புருஷன் கூட தனியா ஒரு ஹனிமூன் போய்க்கோ, இவங்க மாதிரி நம்ம ஒரு ஹனிமூன். ரொம்ப ஆசையா இருக்கோ? அவன் கூட ஹனிமூன் போறதுன்றது பிரவீன் வந்தாதான் அவன் இருப்பான். தனியா அவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் நீ வந்து அவன் கூடயா தெரியும்ல. ப்ரோ அப்படி பாக்குறீங்க? ஹனிமூன்லயே என் பொண்டாட்டி என்கிட்ட விட்டுறதா? இல்ல ப்ரோ, அது வந்து இல்ல எனக்கு புரியல. சாரி ப்ரோ, உங்க பொண்டாட்டி உங்களுக்கு தான் சொன்னோம். எந்த ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. உனக்கு உடம்பு தானே சரியில்லை, உனக்கு எதுக்கு இந்த டைலாக்லாம்? ஹனிமூன்ல தள்ளிட்டு போக பார்த்தா நீங்க விட்டுட்டு தான் முதல்ல பாப்பீங்க. நீங்க உங்க வேலையை பாக்குறீங்களா?
பாடுறா. என்னது வம்பு இழுக்காம அமைதியா இருங்க. டாபிக் இப்போ ரொம்ப அவசியம். கப்புள்ஸா போங்க, புரியுதா? உங்க ஃபேமிலியில இன்னொரு கப்புள் இருக்காங்களா, அவங்கள கூட்டிட்டு போங்க. பாய் அதுக்கு தான் பாய் உன்னை கூப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க பெட்ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாய். அதனால அவங்க வெளியே வரலாம் வாய்ப்பு இல்லை. ரூம் உள்ளே இருக்க மாட்டான் பாய். அதனால எனக்கு ஒரு கம்பெனி வேணும்ல. நானும் உங்களை ஒன்று சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு பெரிய தலைவலியா இருக்கும் போல இருக்கே. சேர்த்தல பிரச்சனையை சேர்த்து வைய. சேர்த்து வைக்கணும். ஆஹா பாய் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு வந்தேன்னு வச்சு விடுவேன். என்ன அதெல்லாம் தெரியாது, நீ வந்தே ஆகணும் உனக்கு. இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு இந்த ஊர்ல இல்ல, இந்த நாட்டிலே வைக்கிறதா இல்ல. நான் தூக்கி போயிட்டு போறேன். செஞ்சாலும் செய்வான். உனக்கே இந்த வேலை இல்லவனியா? அவனே எப்போ எப்போ தானே காத்துட்டு இருக்கான். நான் அமைதியா இருந்தானே சொல்றேன். உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம இருக்குது அம்மா அமைதியா இருங்க. குளிர்றது ஈஸி ஈஸியா பண்ணவா? போகலாம் ப்ளீஸ். அது நடிக்கலாம். நம்ம தள்ளிட்டு போனோம்னு நினைக்கலாம். நிச்சயமா வேணும். போகலாம். வேணும். மருந்து முடியல. இது இங்கே இருக்குது, ஒருத்து தரேன். எனக்கு ஏன் மருந்து தான் வேணும். விவாதம் சரி, ஈஸியாக பண்ணுறேன், பெட்ஷீட் தரேன், ஊற்றிக்கோங்க, கொஞ்ச நேரம் இருங்க. போயிட்டு போர் அடிக்கும். நான் போறேன். நீங்க வரேன். கொஞ்சம் மூச்சு காட்டுவீங்க. நான் ஒன்றும் காட்டல. எப்போ உனக்கு என்ன பார்த்துக்கணும் தோணுதோ நான் போறேன். சரி, ஒரு 5 minutes அப்போ நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா? வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணோம் கற்று மாட்டேனா? அப்போ ஓகே, ஒரு 5 minutes தரேன். தேடி வந்த பையன். இனிமேல் லீவ்லாம் போட்டால் லாஸ் ஆஃப் தேவா? ஆமாம், இனிமேல் ஸ்டூடெண்ட் இல்லை, வி ஆர் டாக்டர்ஸ்ல. எக்ஸாம் எப்போ? எல்லாருக்கும் ஒன்றும் எலிஜிபிள் எக்ஸாம் நடக்குது. அப்படிதான் சொன்னாங்க, எனக்கு தெரியல. அதனால தான் நான் ஒன்று கேட்டேன், உனக்கு தெரியுமேன்ட்டு. எனக்கு எல்லாருக்கும் ஒன்றாவான்னு தெரியல, ஆனால் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வச்சுட்டு எங்களை ஹனிமூனுக்கு அனுப்புறேன். நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நினச்சேன், சொல்லிதான் மொத்தமானே தெரியுது. மேபி மொத்தமானா போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படி சொல்றியோ? போர்ட்லாம் ரெடி பண்ணுறாரு போல. என்ன போர்டு? நேம் போர்டு. இதுக்கடி நேம் போர்டு இருக்குதான். இருக்கிறது 3 பேர், 4 பேர் இருக்கும். எப்படி நேம் போர்டு செட் ஆகும்? புருஷன் போராட்டி நேம் போர்டு ஒன்றா மாட்டிடலான்ட்டு. 2 பேருக்கும் ஒரே டைம்ல டியூட்டி வந்தா அப்போ எங்கே உட்காருவாங்க? இருந்தால் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்காது. அது கைச்சு போராட்டி போடுதான், அப்படியே வாலண்டியர் அடிக்க போகிறதில்ல. ஓ என்ன நோட் இருக்கோ. ஓ ஓகே ஓகே. அதுக்கு ஒரு ஆள் பார்க்கணும்ல. ஆமாம், பேஷண்ட் சொல்ல அனுப்ப டோக்கன் கொடுக்க பார்ப்போம். அதெல்லாம் உடனே வேண்டாம், ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பேசிக்ல பார்மசியில் இருப்பாங்கல்ல, ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறோம்ல, அவரே பார்த்துக்கிட்டோம். என்ன அவரே? அந்த பக்கம் லேடிஸ் ட்ராவல் பண்ணி நைட்டுக்கெலாம் ஓகே. ஏன்னா பிரவீன் நைட்டு 9-10 வரைக்கும் இருக்க போகிறதா சொல்கிறான். அதுக்கு லேடிஸ் ஓகேன்னா ஓகே. அதனால இப்போதானே டெவலப் ஆகிட்டு இருக்கு அந்த ஏரியா, அதனால எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை வர சொல்றதுன்ற சேஃப்டி முக்கியம்ல, அதனால சொன்னேன். பிரவீன் விடுவான் எங்கன்னா பாதி தூரத்துல க்ளோஸ் பண்ணும்போது, ஆனா பிரகதி பயத்துருவாளே, பிச்சு விடுவோம் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா. பார்த்தல, அதனாலதான். அதுக்கப்புறமா டோக்கன் எடுக்கலாம், ஆள் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா பார்க்கணும், அவங்க ஆஃபீஸ்க்கு தொடச்சி பெருக்க ஒரு ஆள் பார்க்கணும்ல. ஒரு ஆள் வேணாம், ஒரு ஆஃபீஸ் பெருசு, 2 ஆளா பார்த்தோம்னா கிளினிக்கே அப்படி மெயின்டைன் பண்ணிப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட டோக்கன் கொடுக்க வச்சுக்கலாம். ஆனா கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் 4 பேருக்கு இழுத்து தானே பிடிச்சிக்க போறீங்க, அப்புறம் என்ன? இவர் என்ன மேக்கெட் மாதிரி ஒட்டிக்கிட்டாரு? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படித்தான் ஒட்டிப்பாரு. என்ன சொல்றேன்? இப்போ இல்லை, சின்ன வயசுல அப்படிதான். அவ பக்கத்துலயே இருப்பா, அப்படியே அவர் கட்டி பிடிச்சிட்டே தூங்குவாரு. அங்க இருக்காரு அவரும் அதே லட்சணம்ல. அப்படியா? உடம்பு சரியில்லைனா அம்மாவை தேடுற பசங்க தானே பார்த்துருக்கீங்க. தங்கச்சியை பொண்டாட்டியும் தேடுறவங்க இவங்க தான். முறை பொண்ணு பூ குசிக்கலாம் பயப்படுவாங்க. உங்க அம்மா அவதான் இழுத்துடுவா. நல்லது. மாத்திரை போடவே அழுவாங்க. என்ன வாங்க மாத்திரைய? இது இன்ச்சு பெருசா இருக்கு, இது சைஸ் பெருசா இருக்குலாம் உடச்சு கொடுத்தா உடைச்சது 4 மாத்திரையை கணக்கு போடுவாங்க. சூப்பர். அப்போ திவ்யா டாக்டர் ஆகிறதுக்கு டெஸ்ட் வந்தா பார்த்துருக்காங்க.
தாயமா வேலை கூட சொல்லலாம். அப்படியும் சொல்லலாமோ? சொல்லலாம். ஓகே, பார்த்துக்கலாம். உங்க வீட்டில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண போறாரு, நீங்க ஒர்க் பண்ண போறீங்களா? என்னன்னு தான் கேட்டான். எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம், இந்த கிளினிக் போதும். இதுவே நம்ம ஹாஸ்பிட்டல் கட் பண்ணிட்டு அப்புறம் 3 நேரம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அப்புறம் எதுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் தான்? ஆனால் அவன் அப்போ கூட இன்னொரு ஹாஸ்பிட்டல் வேலை பார்ப்பான். இதே ஹாஸ்பிட்டலாக வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கூட அப்புறம் தனி கிளினிக்ல இருக்க மாட்டீங்க. கேர்ள் அப்படிதான் சொல்கிறா. வீட்டுக்கு கீழே ஒன்று போட்டுக்கோங்க, மெடிசன் ஸ்கேனுக்குலாம் உங்களுக்கு இப்படி அமுச்சுக்கோங்க வேணும்னா அப்படின்னு சொல்கிறா. இல்லை அங்கேயே வீட்டு பக்கத்தில் இதே மாதிரி பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் பார்க்கலாம். இதே ஒரு ஸ்கூல் டைம் மாதிரி ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு அதோட விட்டுறலாம், போதும் 9 to 5 ஜாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. அவன் வேணா ஷிஃப்ட் பேசிஸ் எதனா பண்ணிக்கிட்டோன்ட்டு. பேரண்ட்ஸ்லாம் ஈவினிங் தான் வருவாங்க, அதுக்கப்புறமா தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூப்பிட்டு வருவாங்க. அது என்னவோ சரிதான், ஆனால் யோசிக்கணும், யோசிச்சு தான் இப்படி பண்ணணும். 9 to 5 நான் யோசிச்சா ஒரு நியாயம் இருக்கு. ஸ்கேனு பிளட் டெஸ்ட் எல்லாம் காலையிலேயே இருக்கும். அதோட ரிசல்ட் 2 ஹவர்ல 3 ஹவர்ல கொடுத்துருவீங்க. அப்போ உனக்கு 9 to 5 கரெக்டு இல்ல? பாருங்களேன், மேடம் 9 to 5 போடுறத சரியா போட்டுட்டா பண்ணிச்சிரு. சரி போகலாம். என்ன கேட்காம சொல்லிச்சா? முடியலன்னு தெரியுது, ஃபீவர் அதிகமாகுது, போகலாம். குதிரை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியுது, அதான் கை கண்ட இடத்துல போயிட்டு இருக்கு. சின்ன கான்ட்ராக்ட்ல போடுன்றா. இல்லை ஹீட்டுக்காக நீங்க தேடுறீங்கன்னு சொன்னேன். ரொம்ப வலிக்குது. நீ இன்னொன்னு சொல்லிருக்கல, அப்படி ஒரு மாத்திரை போட்டு படுக்க வச்சிருப்பல. ஜாலியாக இருந்தது. என்னமே பண்ணுங்க, வாங்க போலாம். கிளம்புறியா? மாத்திரை போட்டு படுக்க வைக்கிறேன். சரி, பார்த்துக்கோ. சரி, கல்ல கிளம்பு சொல்லிட்டு போனேன், தூங்குறேன் அப்படி இப்படின்னு விட்டுற போறேன், புரியுதா? டிபார்ட்மெண்ட்ல போய் லீவ் சொல்லிடு. சரிடா, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். ஓகே.